வணக்கம். என்ன தொடர் மிக அரசியலில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அம்மா அதுலேயும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. ஆமாம். அதுவும் பல்கலைக்கழகத்தில், அண்ணா பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அது நடந்திருக்க கூடாது. விரும்பத்தகாத ஒரு செயல் நடந்திருக்கு. அது நடந்திருக்கு, ஓகே. இது பதிவு பண்ணியாச்சு. இப்போ அது வழக்கு காவல்துறையில இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, துணைவேந்தரை நியமிக்கிறீங்கல்ல, அரசாங்கமா நியமிக்குது. கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு, RN ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த மீடியா ஏன் அவர் கேள்வியை கேட்கல, சொல்லணும்ல. அவரும் அரசு அதிகாரி தான், அரசியல்வாதி கூட. அவருதாங்க பொறுப்பு அவருதான். நீங்க மீடியாவை மைக்க தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு நேரடியா போயிட்டு அமைச்சர்கிட்ட மட்டும் கேள்வி கேட்கறீங்கல்ல. அது மட்டும் இல்லாம தப்பான ஒரு இதை பரப்புறது. திமுக இருக்க ஞானசேகருங்கிற வேற ஒருத்தர், அவர் பேர் இவர் பேர் வந்துருக்கு பாருங்க அந்த பத்திரிகையில. தப்பான நியூஸை எவ்வளவு ஸ்பிட் பண்ணுமோ அவ்வளவு விரைவா திமுக மேல இருக்கிற ஒரு வன்மம். இவனுங்க எப்படியாவது இந்த இந்த பல்கலைக்கழகத்து மேல ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி, ஒரு அவப்பெயரை உண்டாக்கி, எப்படியாவது இந்த பல்கலைக்கழகத்தெல்லாம் இழுத்து முடியணும். ஏன்னா ஐஐடியை விட இந்த பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க தான் வெளிநாட்டுல ஜொலிக்கிறாங்க. ஆமா, உலகளாக திரும்பி பார்க்கக்கூடிய பல்கலைக்கழகம். ஆமா, தலைநகரம், தமிழ்நாட்டு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மெயினான பல்கலைக்கழகம். எனக்கு என்னன்னா, இது திட்டமிட்ட சரியா கூட இருக்கலாம் கண்டிப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல, அவனை அந்த குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் தொடர் குற்றவாளி தான். ஒரு 20 கேஸ் அவர் மேல இருக்கு, 6 கேஸ்ல அவர் கன்விக்டட் ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தொடர் குற்றவாளிகளை தான் பாஜக இப்படி பயன்படுத்தும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கீங்க. புது குற்றவாளி என்னைக்கும் எப்பவும் பயன்படுத்தாது. இந்த மாதிரியான சம்பவத்துக்கு தொடர் குற்றவாளி அவன் ஏற்கனவே பயந்துருப்பான். உன்னை நான் அந்த சம்பவத்துல இருந்து காப்பாத்துறேன், போறேன், வரேன், நான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அண்ணாமலை. ஆபீஸ்ல எனக்கு சந்தேகம் தான், உண்மை இல்ல, சந்தேகம் தான் அவங்க மேல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி, RSS அவங்க செயல்பாடுகள் மூலமா அவங்க மேல ஐயம் வருது நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம கேட்கிறோம், தொடர் குற்றவாளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து. இன்னைக்கு பிஜேபியில சேர்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தொடர் குற்றவாளிகள் தானே. நீங்க இவனுங்க என்னன்னா, அதிமுக ஏதாவது திமுகவோட மினிஸ்டர்லாம் உதயநிதியோட மாசு கூட போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. ஏங்க, பொதுமக்களா இருக்கிறவங்க ஒரு அமைச்சர் கூட போட்டோ எடுக்கிறது ஒரு விருப்பம். அதாவது ஆருத்ரால மோசடி மோடியை பிளேட் விட்டு இறங்கி கைப்பிடிச்சு கூட்டு வர மாதிரி கூட்டு வரான். அது மட்டும் இல்ல, அங்க கேமரா வேலை செய்யல, கேமரா இல்லைன்றீங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. ஜெயலலிதா இறந்த அவங்க வீட்லயும் கேமரா இல்ல, அப்பல்லோல இருந்ததுலயும் கேமரா இல்ல, அங்கெல்லாம் உங்க இது கேட்கல. அப்ப இதுக்கு மட்டும் இவ்வளவு போக்குறீங்களே, நீங்க யாரு? இதை விட அரசியல திசை திருப்புறதுக்காகவே ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிருக்காரு அண்ணாமலை. இன்னைக்கு இது எவ்வளவு பெருசா பரபரப்பா பேசப்படும் நினைச்சாரு. ஆனா நல்லா பரபரப்பா பேசுறாங்க, காமெடியா பேசிக்கிட்டு எல்லாம் காரி துப்புறாங்க. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? யார் யாரும் கோமாளி லண்டன்ல இருந்து இதுதான் படிச்சுட்டு இருந்தாரா அப்படின்னு பேசிக்கிட்டு. எண்ணிக்கை கூட தப்புங்க. அவன் 6 சவுக்கடின்னு சொன்னது என்ன தெரியுங்களா? அறுபடை வீடு. ஓ சரி சரி. அதனால 6, நீங்க அடிச்சது 8 இல்ல. நல்ல விளையாட்டு நினைச்சிருப்பாங்களோ. அது ஒரு இவனே அடிச்சுக்கிட்டாங்க. அதாங்க, இப்போ அது ஒரு ஸ்கிரிப்டடு. 6 விழுந்துன்னா அதை ஹெட் பண்ணணும், டக்குன்னு முடிச்சு விட்டுறணும் அப்படின்ட்டு. ஆனா 7 8 போக இன்னும் அடிக்குது. நீ என்ன கட்டி பிடிச்சாதான் நான் நிறுத்துவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்கலாம். ஆனா அவன் அடி வாங்குறது இன்னும் 2 அடிச்சா தெரியும் அப்படின்னு அவன் பின்னாடி இருந்திருக்கலாம். இல்ல, அவன் ஃபர்ஸ்ட் அடி அடிக்க ஆரம்பிச்சோன்னே ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். பின்னாடி ஒரு கருத்து பட்டெல்லாம் போட்டுறான். ஏன்னா நீ இப்படிதான் அரசியல் பண்ணி தமிழ்நாட்டுல வின் பண்ணிடலாம் நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது சினிமாவில் வழக்கமா கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், காமெடியன் இருப்பாங்க. அரசியல் காமெடியன் நமக்கு இன்னைக்கு பெருசா இருக்கு. அந்த பட்டியல இன்னைக்கு டாப் 1ல டாப் 10ல வருது. ஆமா, இன்னைக்கு பண்ண அரசியல் காமெடி அண்ணாமலை தான். எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல யாரும் உலகத்திலேயே சவுக்கடி அடிச்சுக்கிட்டவங்க அப்படி கிடையாது. செருப்போடாம இருக்காங்களா அப்படின்னா? அது அதை விட கொடுமை. இங்க ஏற்கனவே தேமுதிகவுல ஒருத்தர் இருந்தார், ஒரு MLA, செங்கல்பட்டு தொகுதியில வெற்றி பெற்றவர். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? கேப்டன்
முதலமைச்சர் ஆனாதான் நான் செப்பல் போடுவேன்னாரு. இப்ப அவர் செப்பல் போடுறாரா இல்லையான்னு அது ஒரு வருத்தத்துக்கு பட வேண்டிய செய்தி. கேப்டன் இன்னைக்கு இல்ல, இப்ப செருப்பு போட்டிருப்பாரு. போட்டிருக்காரா இல்லையாங்கிறது தெரியல. அவருக்கெல்லாம் கொஞ்சம் புத்திமதி சொல்லி செருப்பை போடுங்கப்பா. இந்த இயக்கமே வந்து செருப்பு போடுங்கன்னு சொல்றதுக்காக தான் திராவிடர் கழகம். உங்க கட்சியிலே நீங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு வச்சிருக்கீங்க. செருப்பெல்லாம் போட்டுக்குங்க. அது ஜெயிக்கிறது, வெற்றி பெறது, தோல்வி பெறதெல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு இந்த கிறுக்க அண்ணாமலை வந்து நான் திமுகவை வீழ்த்துற வரைக்கும், அரசியல்ல காலி பண்ற வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேன்னு ஒரு சொன்னாரு. அடுத்த ஒரு 10 மணி நேரம் கூட அவளை உடனே வந்து பல்ட்டி அடிச்சுட்டாரு. இல்ல நான் 48 நாளைக்கு நான் செருப்பு போட மாட்டேன்னு. இது என்னமோ மாதிரில 48 நாள் சவுக்கடிங்கிறது ஏதோ ஜாதகத்தை போய் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி யூடியூப்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ ஜாதகத்தை போய் பார்த்துட்டு இதே மாதிரி நீ பப்ளிக்ல சவுக்கடி அடிக்கணும், இதுமே செருப்பு போடாம ஒரு 48 நாள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜோசிக்கார சொன்னதாகவும். இதெல்லாம் தான் அரசியல் தகுதிட்டாங்களா? முதலமைச்சர் அவருக்கு தகுதி. கோமாளித்தனம் பண்ணீங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பா சீமாக்கிறோம். பாசிட்டிவோ நெகட்டிவோ எப்படியாவது உங்களை தினந்தோறும் மக்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி கேவலமா கூட நடிச்சுக்கோ அப்படிங்கிறதுதான். அதனால இது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. இன்னைய பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை டேக் டிவிஷன் போட்டு அவரு பக்கம் திருப்பி இருக்கிறாரு. மீடியாவை முழுக்க இந்த கேஸை பத்தி பேசாதீங்க, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை தான் இன்னைக்கு பண்ணி ரொம்ப பார்க்க. ஆமா, நீங்க அடுத்து இப்ப அரசாங்கத்தை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசுறீங்க. எஃப்ஐஆர்ல யாரு, அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, எஃப்ஐஆர் யாரு, அந்த பையன் பேசுற சூப்பர் பாஸ் யாரு, காரு யாரு, ஆடி கார்ல வந்திருக்காங்க, அது யாரு, என்ன எல்லாம் பேசுவாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, இதுக்கு மெயின் பல்கலைக்கழகங்களுக்கு தலைவர் ஆளுநர் தான். ஆளுநரை விசாரணைக்குமா இல்லையா? அடுத்த கட்டமா ஆளுநரை தொற்றக்கூடாதுன்னு சொல்லி இவர் களத்துல இறங்கிட்டாங்க. ஆமா, எனக்கு அதை விட ஆளுநர் நீங்க வேற எங்கேயும் இல்லை, ஏத்த மாதிரி பில்டிங் தான் ஒண்ணுது. நடந்து வந்தா கூட வந்துக்குள்ள உள்ள போயிட்டு. அப்போ ஏற்கனவே ஒரு ஆளுநர் சம்பவமா ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு சம்பவம் நடந்து அதிமுக ஆட்சியில அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. நிர்மலா தேவியா வந்து. ஆமா, இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு, அவ்வப்போது நடந்துகிட்டு இருக்கு. இது மோசமான சம்பவம் தான், இல்லைன்னா சொல்ல. நம்ம வந்து இது அப்படியே போற போக்குலாம் ஜஸ்ட் லைக்ல இருந்து அப்படிலாம் கடந்து போயிடல. ஆனால் இது நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. அந்த பொண்ணும் தைரியமா வந்து அதுதான் கம்ப்ளைண்ட் இருக்கு, அதுக்கே பாராட்டணும். ஏன்னா இப்போ அது கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு கம்ப்ளைண்டோட காப்பி எப்படி வெளியில வந்துங்கிறது அது விவாதிக்கப்படணும். சும்மா நீங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படியே இல்லை நாங்க ஆன்லைன்ல போட்டதெல்லாம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்றதுல ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது மாதிரியான சம்பவம் இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க யோசிக்கும்ல. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்பதான் பாதிப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எந்த குற்றவாளி இருந்தாலும் கைது பண்ண முடியும், அவங்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர முடியும். ஐஜி ஆபீஸ்லயே வந்து டெக்னிக்கல் ஃபால்ட், அதனால ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட்ல அப்படி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய மோசமான விஷயம். ஆமா, அந்த பெண்ணுக்குமே ரெட்டை தண்டனை மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி அவன் டீஸ் பண்ணது ஒண்ணு, பிளஸ் இது மூலியமா அந்த பொண்ணோட பேரு என்ன ஏது, இது அந்த பொண்ணு வெளியே தைரியமா சொல்லிச்சு. இது மூலியமா என்ன ஆகும்னா நிறைய பொருட்கள் வெளியே சொல்லாத அளவுக்கு பாத்துருவாங்க. அதை விட என்னன்னா, இதை வந்து நான் தான் முதல்ல வெளியிடுவேன்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள்லாம் வெளியிட்டதெல்லாம் வந்து போட்டி போட்டு வெளியிட்டு இருக்காங்க. முடியாது. பேப்பர் வச்சு இது பண்ற சம்பவம் இந்த ஊடகத்தை சேர்ந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுக்குன்னா இவனை போட்டிருப்பானுங்களா? கண்டிப்பா. அவங்க குடும்பத்துல இந்த ஊடகத்தை வெளியிட்டவங்க, அவங்க பொண்ணோ அவங்களோட மனைவியோ நடக்கக்கூடாது இப்படி நடந்திருக்கு அப்படின்னா நீங்க உடனே வெளியிட்டுருவீங்களா? இல்ல, எவ்வளவு பெரிய அநியாயம். எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்கிறத மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஊடக அறம்ங்கிறது ஒரு முக்கியமானது. ஊடக அறம்ங்கிறது முக்கியமானது. நீங்க செய்தியை வெளியிடுங்க, செய்தியா வெளியிடுங்க. செய்தியை என்ன தப்பா போர்ட்ரேட் பண்ணி அதை தப்பா மக்களுக்கு கொடுக்காதீங்க. ஆகையினால இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். இப்போ இதன் மூலியமா இப்போ நடந்த சம்பவம் மூலியமா ஒரு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பாத்தீங்களா, இங்க 4 பேர் 4 விதமா எந்த மாதிரி இதை கட்டமைப்பாங்கன்னா, இது போதும், 12th படிச்சதோட போதும், 10ஆம் கிளாஸ் படிச்சதோட போதும், காலேஜ் எல்லாம் போக வேண்டாம், இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எளிமையா மக்கள் வந்து இனிமேல்லாம் வந்து பின்னோக்கி எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அம்பேத்கர் காலத்திலேயே அம்பேத்கரை கணிச்சிட்டு போயிட்டாரு.
நீங்க தென்னிந்திய மக்கள், குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து முற்போக்கா சிந்திக்கக்கூடியவங்க, படிப்பை நேசிக்கிறாங்க, படிக்கக்கூடியவங்க. நீங்க உங்களுடைய அரசியல்லாம் உங்கள்ட்ட ஜம்பம்லாம் பலிக்காதுன்னு 100 வருஷம் 50 60 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. 100 வருஷம் ஆச்சு. 1930 அவர் சொல்லிட்டாரு. அதிமுக பேசியிருக்கிறாங்க. இது அந்த பொண்ணோட மானம் போச்சு, மரியாதை போயிடுச்சு, அந்த பொண்ணு இனிமே யாரு? என்ன இது? நீங்களாம் ஊடகத்துல வேலை செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாவது அறிவு இருக்க வேணும். ஃபுல் பிற்போக்குத்தனம் தான். இதை ப்ரொமோட் பண்றதுக்கு நீ வீடியோ முன்னாடி பேசுற, நீ பப்ளிக்ல பேசி எத்தனை திரைப்படங்கள்ல மிக மோசமான காட்சிகள்லாம் பார்த்துட்டு அந்த நடிகை எல்லாம் திருமணம் பண்ணாமையே போயிருக்கு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மிக மிக பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை. அது எப்படி சினிமாவில் வந்து இப்படி எல்லாம் வந்து நடக்குதோ, அதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடுறோமோ, இது மாதிரியான பிற்போக்குத்தனத்துல மோசமானதுன்னு தெரிஞ்சா நம்ம கடந்து போயிடுவோம். அவங்களுக்கு எது பாசிட்டிவ், அந்த பெண்ணுக்கு எது நல்லது, அடுத்த கட்ட சூப்பரா சொன்னமா கரெக்டா நீ வந்து வெளியே வந்து சொல்ற பெரிய விஷயம். இப்படி நீ சொல்றதுனால நாளைக்கு ஒரு 10 பெண்கள் வர சொல்லுவோம். இதே மாதிரி மிரட்டு இருக்கான் அப்படின்னா போடு முதலா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அடுத்தது அவன் வந்து ஐயோ என்னடா இந்த அளவுக்கு வந்துட்டாங்களே அப்ப நம்ம போறது வேஸ்ட். நீங்க சொல்லக்கூடிய பிற்போக்கான வார்த்தைகளும் இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுறங்கிற கலாச்சார காவலர்கள்ங்கிற வார்த்தைகளும் வந்துட்டு அந்த மாதிரி பொறுக்கிகளையும் அயோக்கியர்களையும் இந்த தொடர் குற்றவாளிகளையும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இவன் பயப்படுவா, இவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அடிச்சு பண்ணிச்சு போகக்கூடிய ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவனை என்கரேஜ் பண்றதுக்கு தான் இந்த ஊடகங்களை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. துணிஞ்சி பெண்கள் இது மாதிரியான சம்பவங்கள் எது நடந்தாலும் துணிஞ்சி வெளியில சொன்னால் மட்டுமே தான் சம்பவத்திலேருந்து அவங்கள காப்பாத்திக்க முடியும். அதுவும் சில கிரைம் ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா சொல்லுது, பெண்கள் அபியூஸ் பண்றதே குடும்பங்கள்ல இருந்து தான் அதிகம்ன்றாங்க. ஆமா, இது மகளிர் ஆணையம் அப்படின்னு இவங்க ஏதோ நாங்க வரப்போறோம், நாங்க வந்து அப்படியே துருவி விசாரணை பண்ண போறோம்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா மணிப்பூர்ல நடந்த மகளிர் ஆணையம் என்ன இது வரைக்கும் என்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்களே, சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. மணிப்பூர்ல நிர்வாணமா பெண்களை ஓட விட்டு துணியெல்லாம் கழட்டி அந்த பெண்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களே. சாதாரண பெண் இல்ல, அது இந்த இந்தியாவிலே ஒரு ராணுவமே ஹீரோக்கள் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ராணுவ வீரருடைய மனைவி. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கேட்போம்ல கேள்வி. மகளிர் ஆணையம், குஷ்பு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன செய்றீங்க? இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாடுன்னா வந்து உங்களுக்கு எரியுது, இந்த மாதிரி சம்பவம் நடத்தினா அப்படியே தொக்கா இதை வச்சு அரசியல் பண்ணிக்கலான்ட்டு வரீங்க. மற்ற நீங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல நடக்கக்கூடிய சம்பவத்துல நீங்க சைலண்டா நவதுவாரங்களையும் அடக்கிட்டு உட்கார்ந்துடுறீங்களே, இது என்ன? ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் வந்து வெங்காயம் வெள்ளை போட்டு சாப்பிட்டா மூளை வேலை செய்யாதா? இல்ல வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடலன்னா என்ன நடக்கும்? கோபமே வராதா? அறிவே இருக்காதா? சூடு சொரணே இருக்காதா? நான் கேட்கலாம், சும்மா கேட்டுதானே ஆகணும். இது போன்ற சமுதாயத்துல பிற்போக்கான வார்த்தைகளையும் இந்த கலாச்சாரம் சமுதாய காவலர்களை மூக்குல குத்துற விதமா இந்த பெண் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு நம்ம முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மீடியாக்களும் தன்னதோட அறத்தை பாதுகாத்து கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.